सनौ सहवीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ते यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदा वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ரகுகணனுக்கும் ஜடபரதருக்கும் இடையிலே நல்ல ஒரு சம்வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ரகுகணன் கேட்கிறார், விவகாரத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய கர்மத்தினுடைய பலன் அதை பற்றி எனக்கு விவரமாக சொல்லுங்கள். ஞானத்தை அறிய விடாமல் செய்கிறது, சம்சாரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலேயே நம்மை வைத்திருக்கிறது. இது எதனால் நடக்கிறது எனக்கு சொல்லுங்கள். ஜடபரதரின் மூலமாக சம்சாரத்தினுடைய விஷயங்கள் முழுக்க பேசப்படுகிறது. ஏன் ஒவ்வொரு ஜீவனும் சம்சாரத்திலேயே உழல்கிறான்? எதன் அடிப்படையாக கொண்டு சம்சாரத்திலேயே உழல்கிறான்? பிராமண ரூபத்திலே இருக்கக்கூடிய ஜடபரதர் பேச ஆரம்பிக்கிறார். துரத்யயே துவயன் துரத்யயே துவன்யஜயா நிவேஷிதோ வஜஸ்தம சத்வ விபக்த 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 கர்மத்ருக்கு சயேஷார்த்தோர்த்த பர பரிபிரமன்ன பவாட்டவீம் யாதின ஷர்ம விந்ததி. எடுத்த மாத்திரத்திலேயே ஒரு வார்த்தையை போடுறார். துரத்யயா துரத்யயே துரத்யயே அத்வனி. துரத்தியா என்றால் கடக்க முடியாதது, தாண்ட முடியாதது. எது? அத்வனி, பிரவருத்தி மார்க்கம்.
அவ்வளவு சுலபத்திலே தாண்ட முடியாத ஒருவருடைய துணை இல்லாமல் இந்த உலகத்திலே இந்த சம்சார சாகரத்தை தாண்டுதல் என்பது ரொம்ப ரொம்ப எங்கிருந்து இந்த சம்சாரம் வருகிறது? அஜயா நிவேஷிதா, அறியாமையினாலே உண்டு பண்ணப்பட்ட, அறியாமையினுடைய வெளிப்பாடுதான் இவை. இந்த அறியாமை அகங்காரத்தை தன்னுடைய குழந்தையாக வைத்துக் கொண்டு அகங்காரம் என்ன செய்கிறது என்றால் ரஜஸ் தமஹா சத்வ விபக்த கர்ம திருக்கு. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று சொல்லக்கூடிய விபக்தா விரிவை ஏற்படுத்தி, இது சத்வகுண கர்மா, இது ரஜோகுண கர்மா, இது தமோகுண கர்மா என்று விபக்தா பிரித்து விபக்த கர்மத்திற்கு அவ்வாறு பிரித்தோடு மட்டுமல்லாமல் கர்மத்தையே முக்கியமாக கொண்டதாக நம்மை கொண்டு தள்ளிவிடுகிறது. கர்மம் பிரதானம். கர்மம் செய்யாமல் ஒரு நிமிடம் இருக்க முடியாது என்கின்ற நிலைக்கு நம்மை கொண்டு போய் தள்ளிவிடுகிறது. அதனால்தான் இதை துரத்யே அத்வனின்னு போடுறாங்க. தாண்ட முடியாது என்றால் நம்முடைய சுய பிரயத்தனத்தினாலே தாண்டிவிட முடியுமா என்றால் முடியாது. அது புரிஞ்சுக்கணும். இது தாண்டவே முடியாதப்பா, அதனால இந்த உலகத்துல எப்படியே வாழ்ந்து விட்டு போயிடும் நினைச்சுக்கிறார். தாண்ட முடியாது என்றால் என்னுடைய சுய பிரயத்தனத்தினாலே நான் இந்த சம்சார சாகரத்தை தாண்டிவிட முடியுமா என்றால் முடியாது. கடல் இருக்கிறது. கடல்ல நாம ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நீந்தி கடந்து விடலாமா என்றால் முடியாது. என்ன செய்வது? அந்த கடலை தாண்டக்கூடிய வழிமுறையை தெரிந்தவர்களிடத்திலே போய் நாம் சரணம் அடைவோம். அவர்கள் நம்மை பத்திரமாக கடல் பிரயாணத்தை செலுத்தி அடைய வேண்டிய இலக்கை கொண்டு போய் சேர்க்கிறார். நாம் உட்கார்ந்து கொண்டு ரம்மியமாக கடல்ல போகக்கூடிய நேரத்திலே, கப்பல்ல போகக்கூடிய நேரத்திலே ரசித்துக் கொண்டே போகிறோம். காரணம், நான் என்னை ஒருவரிடத்திலே ஒப்படைத்து விட்ட காரணம். அதே போலதான் சம்சாரம் என்பது அறியாமையை மூலமாக கொண்டது. அறியாமை அகங்காரத்தை வெளிப்படுத்தி சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று சொல்லக்கூடிய 3 பிரிவுகளாக ஆக்கி அந்த 3 விதமான குணங்களும் 3 விதமான கர்மங்களையே பிரதானமாக கொண்டதாக ஆகிறது. கர்மம் எதற்கு? கர்மம் பிரதானம். எதற்காக கர்ம பிரதானம்? அர்த்தபரஹா. அர்த்தத்தை, செல்வத்தை மேலானதாக கொண்டு கர்மங்கள் பிறக்கிறது. அர்த்த காமம், இந்த 2க்காக கர்மங்கள் தொடர்ந்து பிறக்கிறது. என்ன வேண்டும் உனக்கு? அர்த்த காமம். எதற்காக கர்மத்தை ஈடுபடுகிறாய்? அர்த்த காமம். பொருள்கள் வேண்டும், இன்பம் வேண்டும். பொருள்கள் வேண்டும், இன்பம் வேண்டும்.
இதை அடிப்படையாக கொண்டு திரும்ப திரும்ப நம்மை கொண்டு போய் கர்மத்திலேயே தள்ளும் தன்மை படைத்தது. அதனால் தெய்வம் என்ன செய்கின்றான்? அர்த்த பிரதானமாக காம பிரதானமாக இருக்கக்கூடிய மனோநிலையிலே இருக்கின்ற காரணத்தினாலே சஹா ஏஷஹா ச அர்த்தாஹா, இந்த அர்த்தத்தையும் காமத்தையும் குறிக்கோளாக கொண்ட ஜீவராசிகள் கூட்டமானது பரிபிரமந்தி, அதை நோக்கியே சுற்றித் திரிவதாக அமைகிறது. அதை நோக்கியே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதற்காகவே அலைந்து திரிவதாகவே பரிபிரமந்தி. ஒரு நிமிடம் ஓய்வு இல்லாமல், ஒரு நாள் ஓய்வு இல்லாமல், ஒரு வருடம் ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து அதனுடைய வெளிப்பாடு என்ன? பவாட்டவீம் பவாட்டவீம் யாதி. பவ என்று சொல்லக்கூடிய சம்சாரம், அடவீம் என்றால் காடு, பவ அடவீம் என்றால் சம்சாரம் என்று சொல்லக்கூடிய பெரும் காட்டிலே யாதி சஞ்சாரம் செய்கிறது. காட்டை பற்றி அறிந்தவர்களுடன் போனால் நாம் திரும்பி வரலாம். காட்டை பற்றி அறியாமல் நாம் மட்டும் தனியாக போனால் நிச்சயமாக நம்மால் திரும்பி வர முடியும். அதே போல சம்சார சாகரத்தினுடைய ரகசியம் தெரிந்தவர்களை நான் துணைக்கு வைத்துக் கொண்டால் கடந்து விடலாம். சம்சார சாகரத்தினுடைய ரகசியம் தெரியாத பொழுது நாம் உள்ளுக்குள்ளே நுழைந்தோமையானால் பவ அடவீம் யாதி, சம்சார காட்டிலே போய் நான் தொலைந்து விடுகின்றேன். சரி, அங்கே போகிறேனே, நான் சந்தோஷமாக இருக்கிறேனா? ஷர்ம ந விந்ததி, அவன் சுகத்தையும் அனுபவிப்பது. சுகத்தை அனுபவிக்கிறானா என்றால் இல்லை. துக்கத்திலேதான் மீண்டும் மீண்டும் சுகத்தை பெறுவதற்காக தொடர்ந்து கர்மத்திலே ஈடுபட்டுக் கொண்டே நமக்கு உள்ளிருந்து 6 விதமான திருடர்கள், காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரிய, இந்த 6 விதமான திருடர்கள் 5 இந்திரியம் பிளஸ் மனது இதன் துணை கொண்டு நம்மை தொடர்ந்து வெளி உலகத்தை நோக்கி தள்ளிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவிடுவதிலேயே அவர்களுக்காக சம்பாதிப்பதும் இன்பத்தை அனுபவிப்பதும், அதிலேயே நம்முடைய வாழ்க்கையானது வீணாக கழிக்கிறது. பேர்பட்டவர்கள் சம்சாரத்திலே, சம்சாரம் என்று சொல்லக்கூடிய காட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டு சுகத்தை அனுபவிப்பதே இல்லை, துக்கத்தையே அனுபவிக்கிறார்கள். இந்த அர்த்தம்தான் அர்த்தபரஹா, இந்த அர்த்தம்தான் வாழ்க்கையினுடைய இலக்கு அப்படின்னு நினைத்து வாழ வருகிறான் அல்லவா? அதை தேடிக்கொண்டே போவதனாலே விதவிதமான அனுபவங்களை எல்லாம் அவன் அனுபவிக்கிறான். அவ்வாறு அனுபவிக்க விரும்பியும் அனுபவிக்கும் கூட அவனால் அந்த அனுபவத்திலிருந்து எந்த ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்ள முடியவில்லை. வீணாக தன்னுடைய வாழ்க்கையானது கழிகிறது.
சரி, இந்த அர்த்தத்தை சம்பாதிப்பதை வாழ்க்கை நோக்கமாக வைத்துக் கொள்கிறானே, இந்த அர்த்தம் இவனோட இருக்கின்றதா என்றால், இவன் கண் முன்னாடியே அழிந்து கொண்டு போகக்கூடியதையும் பார்க்கிறான், மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடியதையும் பார்க்கிறான், வியாதி வந்து அதை தன்னை விட்டு போகக்கூடியதை பார்க்கிறான், உற்றார் உறவினர்கள் இந்த செல்வத்திற்காக அடித்துக் கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிறான். எல்லாம் இருந்தும் கூட அவனால் இந்த சம்சார தாபத்திலிருந்து, சம்சார சக்கரத்திலிருந்து அவனால் வெளியிலே வர முடியாதவனாயிருக்கிறான். சொல்றார் மறுபடியும், அத்தஹா கதஞ்சித் ச விமுக்த ஆபதஹ புனश्च சார்த்த பிரவிஷத் கரிந்தம அத்யன்யமுஷ்மின் நஜயா நிவேஷிதோ பிரமஞ்சனோத்யாபி ந வேத கஷ்சன. இந்த நிலை இருந்தும் கூட சஹா கதஞ்சித், அவன் ஒருவாறு ஆபதஹா விமுக்தஹா, கொஞ்சம் கஷ்டத்திலிருந்து விடுபட்டு வெளியிலே வந்து கொஞ்சம் சிந்திக்கலாம் என்று வந்தால் புனஹா மீண்டும் அமுஷ்மின் அத்வனி அஜயா, மீண்டும் இதே கர்ம மார்க்கத்திலே புகுந்து. எதனால் புகுகின்றான்? அஜயா நிவேஷிதா, அஜ்ஞானத்தினால் புகுத்தப்பட்ட, மீண்டும் கர்மத்துக்குள்ளே புகுத்தப்பட்டவனாய் சார்த்தன்ற விஷயம், கர்ம மார்க்கத்துக்கு உண்டான மக்கள் கூட்டத்துக்குள்ளே மீண்டும் புகுத்தப்பட்டு அந்த கூட்டத்திலே மீண்டும் நுழைந்து. ராஜா, இவ்வாறு மீண்டும் மீண்டும் மனிதர்கள் சம்சாரத்தை தானாகவே தேடிக்கொள்கிறார்கள். பிரமஞ்சனஹா, இவ்வாறு உழண்டு கொண்டே இருக்கக்கூடிய மக்கள் அத்ய அபி, இவ்வளவு அனுபவத்தை அனுபவித்தும் கூட, இப்பொழுதும் கூட, இதுகாரம் கூட, அத்ய அபி, இப்பொழுதும் கூட கஷ்டன வேத, ஒரு க்ஷணப்பொழுது கூட உண்மையை, உண்மை பொருளை அறிந்தார்களா என்றால் ந வேத, அறிய ஆசைப்படவில்லை, அறியவும் அதில் அவர்களுக்கு விருப்பம் பெரிய துரத்தையா அஜயா, தாண்ட முடியாத இந்த சம்சார நம்மை மீண்டும் மீண்டும் சார்த்தத்தை நோக்கி, அர்த்தபரஹா காமபரஹா, இதை நோக்கியே நம்மை திரும்ப 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 கொண்டு தள்ளும் தன்மை படைத்தது. அதனால்தான் இந்த இந்த ஸ்கந்தத்துக்கு அழகான பெயர் விட்டிருக்கார், ஸ்தானம். நாம தேடிக்கொண்ட இருப்பிடம், நம்முடைய வாழ்க்கை நிலை, நாம் அடைய வேண்டிய ஸ்தானம் ஒன்று இருக்கு. ஆனா இப்போ நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்தானம் சம்சாரத்தை திரும்ப திரும்ப விரிவடைய வைத்து அதிலேயே உழண்டு கொண்டிருக்கக்கூடிய ஸ்தானத்திலே நாம் இதை சொல்லிட்டு சொல்றார், ரகுகணத்வமபேஹ்யத்வனோஸ்ய சந்யஸ்த தண்டஹா கிருதபூத மைத்ரஹா அசஞ்சிதாத்மா ஹரிசேவயாஷிதம் ஞானாசிமாதாய தராதி பாரம். இதை கேட்ட உடனே மனதிலே ஒரு சங்கடம் வரலாம். நாமும் இதே போல சம்சார சாகரத்திலேயே உழண்டு கொண்டிருக்கிறோமே, அப்ப நமக்கு இதுக்கு விமோச்சனமே கிடையாதா? நமக்கு உபாயமே கிடையாதா? நாம் இதிலிருந்து கரையேறுவதற்கு ஏதாவது உபாயம் இருந்தால் நன்றாக இருக்குமே, இந்த உபாயத்தை சொல்லக்கூடாதா என்கின்ற கேள்வி வரலாம்.
அதை உணர்ந்து கொண்ட பரதர், ஜடபரதர் ரகுகணனுக்கு சொல்றார், ஏ ரகுகணே, ராஜாவே, துவமபி, நீயும் கூட இவ்வாறுதான் சம்சாரத்திலே உழண்டு கொண்டிருக்கிறாய். இதிலிருந்து நீ உன்னை தாண்டி விட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். துவமபி சந்நியஸ்த தண்டஹா, நீ உன்னை சந்நியாசத்திற்கு தயார்படுத்திக்கோ. நியாசம், சந்நியாசம், துறவு. மனதிலிருந்து அனைத்தையும் துறந்தான். எதை துறக்கணும்? துறவுன்னா நாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, உலகத்தினுடைய உறவுகளை துறத்தல், பொருள்களை துறத்தல், வீட்டை துறத்தல், குலத்தை துறத்தல், ஜாதியை துறத்தல், அதெல்லாம் என்னுடையது அல்லவே. என்னுடையது என்று எதை நான் சொல்லுகிறேனோ, நான் என்று எதை அதைத்தான் நான் துறக்கணும். அப்படி பார்க்கின்ற நேரத்திலே 3 குணத்தின்பால் அபிமானம் கொண்டிருக்கக்கூடிய அந்த அகங்காரியை துறத்தல், அதுதான் துறவு. அதை துறக்காதவரை நாம் பொருள்களை துறப்பதனால ஒரு லாபமும் இல்லை, உறவுகளை துறப்பதனால ஒரு லாபமும் இல்லை, உடைமைகளை துறப்பதனாலே இங்கே துறவு என்பது நான் நான் என்று இந்த 3 குணத்தின்பால் அபிமானம் வைத்திருக்கிறேன் அல்லவா, அதை துறத்தல். சந்நியஸ்த தண்டஹா, ரொம்ப அழகான சொல். தண்டம் சமர்ப்பித்தல். நான் என்கின்ற அந்த எண்ணத்தை 3 குண அபிமானத்தை, 3 குணத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசனா அபிமானத்தை துறந்து, இரண்டாவது கிருத்த பூத மைத்ரஹா. கிருத்த பூத மைத்ரஹா, பூத மைத்ரஹா கிருதா. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பூதங்களிடத்திலும் மைத்ரி பாவம் செய்ய வேண்டும். அன்பு கொண்டவராய், பூத மைத்ரஹா கிருதா. எல்லா ஜீவராசிகளிடத்திலும் வெறுப்பு உணர்வை எடுத்துவிட்டு, விருப்ப உணர்வையும் எடுத்துவிட்டு, பற்றுதலையும் எடுத்துவிட்டு, மைத்ரி பாவம், எல்லா ஜீவராசிகளிடத்திலும் மைத்ரி பாவம், நட்பு பாவத்துடன் கூடியவன், அன்பு காட்டக்கூடியவனாய். மைத்ரி என்றால் அன்பு, மித்திர பாவம், எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு காட்டுதல். இது பெரிய ஒரு மருந்து. சம்சார சாகரத்தை தாண்டணும் அப்படின்னு நாம் விரும்பினா இந்த ஒரு லட்சணம் இருக்கு அல்லவா, இதை நாம் வாழ்க்கையில அபியாசம் பண்ண ஆரம்பிச்சாலே தெரியும் எவ்வளவு வேகமாக நம்முடைய மனம் சம்சார சாகரத்தை தாண்டும். எங்கே மைத்ரி பாவம் இல்லாமல் எங்கே வைரி பாவம் இருக்கிறது, அப்போ அங்க கர்மங்கள் தொலைவதே, கர்மங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. அது உடலாலோ வாக்காலோ மனதாலோ தொடர்ந்து செயல் நடந்து கொண்டே இருக்கு. நம்மையும் அறியாமல் தொடர்ந்து செயல் நடந்து கொண்டே இருக்கு. அதன் மூலமா வாசனை கூடிக்கொண்டே இருக்கு. அப்ப வெறுப்பு இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு வாசனா கூடிக்கொண்டே போகும். அகங்காரம் குறைவதே கிடையாது, கூடிக்கொண்டே இருக்கு. அப்ப நம்மால்
அகங்காரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு, வாசனையை ஒதுக்கி வைத்துவிட்டு, விருப்பு வெறுப்பு இல்லாமல் இறைவனை தொழுதல் என்பது நடக்காத காரியம். பெரிய தடை. அதனால்தான் ஆதிசங்கர பகவத்பாதால் பஜகோவிந்தத்தில் சொன்னார் அல்லவா, சத்ரௌ மித்ரௌ புத்ரௌ பந்தௌ மா குரு யத்னம் விக்கிரஹசந்தௌ சர்வஸ்மின்னபி பஷ்யாத்மானம் சர்வே உத்சுஜே வேத ஞானம். வேற்றுமை அறிவை விட்டுவிட்டு தூக்கி எறிந்து எல்லா இடத்திலும் ஆத்மா ஒன்றே இருப்பதை பார். யாரிடத்திலும் நட்பு பாராட்டாதே, யாரிடத்திலும் வெறுப்பை. சத்ரௌ மித்ரௌ புத்ரௌ பந்தௌ மா குரு செய்யாதேங்கிறார். என்னது? விக்கிரக சந்தம். நீ சமாதானமும் செய்ய வேண்டாம், சண்டையும் போட. ஆத்மானம் பஷ்யங்கிறார். எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை பார்க்க. நீங்க ஜடபரதர் சொல்றார், எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு பாராட்டக்கூடியவனாய். எப்பொழுது எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு பாராட்டக்கூடியவனாய் ஆகிவிடுகிறோமோ, பெரிய ரகசியம் பாருங்கள். ஏன்னா ரகுகணனுக்கும் பரதருக்கும் இடையிலே ஒரு வேற்றுமை உணர்வு வந்ததுக்கு காரணமே, நான் ராஜா நீ சேவகன், நான் புண்ணிய ஆத்மா நீ பாப்பா, நான் சேவகம் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன், நீ சேவகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார். இதனால தானே இந்த வேத உணர்வுனால பாவத்தை செய்து கொண்டார் ரகுகணன். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு காட்டக்கூடிய தன்மை வந்துவிட்டது. யார் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள், யார் தாழ்ந்தவர்களாக இருப்பார்கள், எங்கே ஏற்றத்தாழ்வு என்பது வரும்? உயர்வு தாழ்வு என்பது அங்கே அடிபட்டு போய்விடுகிறது. வேத உணர்வு அடிபட்டு போய்விடுகிறது. உயர்ந்த செயல் தாழ்ந்த செயல் என்பது அடிபட்டு போய்விடுகிறது. புண்ணிய கர்மா பாப கர்மா என்பது அடிபட்டு போய்விடுகிறது. புண்ணிய பலன் பாப பலன் என்பது அடிபட்டு போய்விடுகிறது. அன்பு ஒன்றே இறைவனோடு நம்மை இணைக்கக்கூடிய அழகான பாலமாக இருக்கிறது. சர்வபூத மைத்ரஹா, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு கொண்டவனாய். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு கொள்ளணும் அப்படின்னா முதல்ல என்னிடம் எனக்கு அன்பு வரும். அது வராமல் மற்ற ஜீவராசிகளிடத்திலே அன்பு வராது. என்னிடத்திலே எனக்கு எப்போ அன்பு வரும்? என்னை நான் யாருடனும் ஒப்பிடாமல் முதல்ல இருக்கணும். என்னை நான் மற்றவருடன் ஒப்பிட ஆரம்பித்தால் குணத்தின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில், நாமரூபத்தின் அடிப்படையில், செயலின் அடிப்படையில், பந்தத்தின் அடிப்படையில், சம்பந்தத்தின் அடிப்படையிலே நாம் எப்பொழுது ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதே நம்முடைய மனமானதே வேதனைக்கு உட்பட்டதாக ஆகிவிடுகிறது. அப்போ நமக்கே நம்மால் வெறுப்பு வர ஆரம்பிக்கிறது. நம்மை நாம் வெறுக்கின்ற காரணத்தினாலே தான் மற்றவர்களிடத்திலே நம்மால் நமக்கு அன்பு காட்ட முடியவில்லை. நமக்கு நம்பால் அன்பு இருந்தது என்றால் பாருங்களேன், இன்றைக்கு உலகம் முழுக்க போய் ஒரே ஒரு சாதனம் தான், அன்பு என்கின்ற ஒரே ஒரு சாதனத்தை கொண்டு உலகத்தையே தன்னுடைய காலடியிலே போட்டு வைத்திருக்கிறாள் மாதா அமிர்தா. வேற ஒண்ணும் கிடையாது. ஞான உபதேசம் கிடையாது,
உபனிஷத் அறிவை பற்றி பேசுவது கிடையாது, பாகவத ராமாயணத்தை பற்றி பேசுவது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அன்பு மட்டும்தான். எல்லா ஜீவராசிகளிடத்தில் இவன் வியாதியஸ்தன், இவன் வியாதி இல்லாதவன், இவன் பெரும் பணக்காரன், இவன் ஏழை, எந்த பேதமும். இவன் வெளிநாட்டுக்காரன், இவன் உள்நாட்டுக்காரன், இவன் இந்த இனத்தை சேர்ந்தவன், இவன் இந்த மொழியை சேர்ந்தவன். இந்த இடத்துக்கு வருவதற்கு அந்த அம்மாக்கு அவ்வளவு சுலபமாக அந்த இடத்தை அடைந்து விடவில்லை. அதையும் புரிஞ்சு அந்த இடத்தை அடைவதற்கு அந்த அம்மா தினந்தோறும் இரவு நேரத்திலே எப்படி விரக தாபத்திலே கோபிகாஸ்திரிகள் கிருஷ்ணனை அடைவதற்காக இரவு பகலாக சதா சர்வகாலம் ஏங்கி 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 நாராயணனோடையே இருந்தார்களோ அதே உணர்வுடன் அந்த தாய் இருக்கிறார். எப்பொழுது தன்னுடைய வீட்டு வேலை, அம்மா அப்பாவுக்கு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் செய்துவிட்டு, வீட்டு வேலையெல்லாம் செய்துவிட்டு, தன்னுடைய மாமா வீட்டுக்கு போய் அங்கே, அத்தை வீட்டுக்கு போய் அங்கே, தன்னுடைய சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு எல்லா வீடுகளிலும் போய் சேவகியாக இருந்து எல்லா சேவையும் செய்து ஜடபரதனை போல எல்லா அவமானங்களையும் கஷ்டங்களையும் வாங்கிக் கொண்டு யாரிடத்திலும் எந்த ஒரு வெறுப்பையும் காட்டாமல், விருப்பமும் இல்லாமல் அவர் சொல்லுகிறாளாம் தன்னுடைய தாயிடத்தில். எவ்வளவு அழகான ஒரு செய்தி. நீ உண்மையான தாயாக இருந்தால் என்னுடைய கஷ்டம் புரியும், உனக்கு புரியும். நீ உன் வாடகை தாய் தானே, அதனால தான் என்னுடைய உண்மையான உணர்வு உனக்கு புரியும். அதை படித்தால் நமக்கு நிச்சயமா புரியாது. தாயை போய் வாடகை தாய் என்று சொல்லுகிறாளின் கோபம் தான். உண்மைதானே? வாடகை தாய்க்கு நமக்கு எப்படி புரியும்? நம்முடைய உணர்வுகள் எப்படி புரியும்? புரிய வாய்ப்பே இல்லை. காரணம், அவள் உடம்பை மட்டும்தான் சுமந்து இறக்கி வைக்கிறாள், பஞ்சபூதத்தை சுமந்து இறக்கி வைக்கிறாள், அவ்வளவுதான். அந்த பஞ்சபூதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது யாருக்கு புரியும்? உண்மையான மாதாக்கு புரியும். உண்மையான மாதா யாரு? சாக்ஷாத் நாராயணனுடைய மனைவி லட்சுமி என்றால் குணஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த தாய்க்குத்தான் நம்முடைய உண்மையான ஒவ்வொரு ஜீவனுக்கும், ஆணுக்கா இருந்தாலும் சரி, பெண்ணுக்கா இருந்தாலும் சரி. அப்ப இந்த ஒரு அடிப்படை அறிவு அவளுக்கு புரிந்த காரணத்தினாலேதான் தனக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு சிறு அறை, 6க்கு 6 அந்த அறையா குடிசை இன்றும் அன்று இருக்கிற ஆசிரமத்திலே, அந்த குடிசை அறையிலே இரவு முழுக்க நாராயணனுடைய போட்டோவை வைத்துக் கொண்டு சதா நாராயணனை ஸ்மரித்துக் கொண்டே அந்த அந்த விரக தாபத்திலேயே சமாதிக்கு போயிடுவாள். எவ்வளவு மணி நேரம் சமாதியில் இருந்தால் அவருக்கு தெரியாது. அதனுடைய வெளிப்பாடு தான். அப்ப தன்னிடத்திலே வெறுப்பு போய் தன்னுடைய உண்மையான சொரூபத்தை அறிந்து கொண்ட காரணத்தினாலே, தன்னுடைய உண்மையான சொரூபம் மாறாதது, அழியாதது, அன்பு சொரூபமானது என்று அறிந்து கொண்ட காரணத்தினாலே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் அவளால் அன்பு காட்ட முடிகிறது. நம்ம சொல்லலாம், எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுங்கள், வாயால சொல்லிக்கலாம், எல்லோரையும் நேசியுங்கள் சொல்லலாம். என்னிடம் எனக்கு அன்பு இல்லாதவரை, என்னை நான் விரும்பாதவரை. அப்ப நான் குணத்தை கடந்து என்னை விரும்புதல், செயலை கடந்து என்னை விரும்புதல், சம்பந்தத்தை கடந்து என்னை நான் விரும்புதல், பிறப்பினுடைய அடிப்படையிலே இல்லாமல் பிறப்பை கடந்து என்னை விரும்புதல், நாம ரூபத்தை கடந்து என்னை நான் விரும்புதல். அப்ப
அப்ப நான் எந்த ஒன்றோடும் என்னை ஒப்பிடாமல் என் சொரூபத்தை விரும்ப ஆரம்பித்தால் அது மற்ற ஜீவராசிகளிடத்திலும் அன்பாக நேருகிறது. அதல்லாதவரை நம்முடைய அன்பு எல்லாமே வியாபார நோக்கத்துடன் கூடிய அன்பாகத்தான் இருக்கும். இந்தந்த காரணத்தினால இவரை நான் விரும்புகிறேன், இவளை நான் விரும்புகிறேன். அந்தந்த காரணங்கள் நிறைவேறினால் அன்பு தொடர்கிறது. அந்த காரணங்கள் நிறைவேறவில்லை என்றால் அன்பு முறிகிறது. ஆனால் இங்கே என்ன சொல்றார்? இரண்டாவது லட்சணமா, முதல் லட்சணம் சந்நியஸ்த தண்டா, உன்னை சந்நியாசியா உன்னை தயார்படுத்திக் கொள். இரண்டாவது எல்லா ஜீவராசிகளிடத்திலும் மைத்ரி பாவத்தில், அப்போ இந்த இடத்துல விருப்பு நீங்கி அன்பு சுரூபமாக உன்னை ஆக்கிக்கொள். மூன்றாவது அசஞ்சித ஆத்மா, எந்த ஒரு வஸ்துவிடத்திலும் பற்றில்லாதவனாய் இருந்து பழகு. ஜித ஆத்மா, சஞ்சித ஆத்மா, அசஞ்சித ஆத்மா. எந்த ஒன்றிலும் பற்றில்லாதவனாய் இருந்து பழகு. அன்பு மேலோங்கி வரும்போதே பற்று தானாக நம்மை விட்டு போகிறது. பற்று என்பது நம்மை முன்னோக்கி போக விடாமல் செய்யும் ஒரு பெரும் தடை. எதை போல? ஜலம் ஓடுகின்ற நேரத்திலே அந்த ஜலத்தினுடைய ஓட்டத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் நாணலுக்குள்ளுக்கு இருக்கிறது. மேலே அழகாக நமக்கு தெரியக்கூடிய புஷ்பங்கள், ஆனால் கீழே இருக்கக்கூடிய தண்டுகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அந்த புல் எல்லாம் ஜலத்தினுடைய ஓட்டத்தையே தடுக்கும் தன்மை படைத்தவை. இரண்டாவது, ஜலத்தை அசுத்தப்படுத்தும் தன்மை படைத்தவை. மூன்றாவது, யாராவது அந்த ஜலத்துக்குள்ளே போய் தெரியாத்தனமாக காலை விட்டால் அவர்களை பிடித்து உள்ளே இழுக்கும் தன்மை படைத்தவை. பற்றுதலும் அதே போலதான், முன்னோக்கி போக விடாது மனதை அசுத்தப்படுத்தும் தன்மை படைக்கிறது. நாம் அதில் விழுந்தால் நம்மை நிச்சயமாக கீழே வீழ்த்தாமல் விடாது. அதான் திருவள்ளுவர் சொல்லிட்டார், பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்று பற்று விடற்கு. அசஞ்சித ஆத்மா, மனதிலே பற்றுதல் இல்லாத. நான்காவது சாதனம் சொல்கிறார், ஹரிசேவையா ஷிதம். ஹரிசேவையா ஷிதம். ஹரிசேவா, நாராயணனுக்கு சேவை புரிதல், தொண்டு செய்தல். நாராயணனுக்கு தொண்டு செய்தல் என்று சொல்லக்கூடிய ஷிதம், நன்றாக தீட்டப்பட்ட ஞான அசிம ஆதாய. ஞானம் என்று சொல்லக்கூடிய வாளை கை கொண்டு மனதை நன்றாக தீட்டுறாராம். இதன் துணை கொண்டு ஹரிசேவா. ஹரிசேவையின் மூலமாக மனமானது நன்றாக தீட்டப்படுகிறது, ஒருமுகப்படுத்தப்படுகிறது, புனிதப்படுத்தப்படுகிறது. அவ்வாறு தீட்டப்பட்ட மனதிலே ஞான அசிம் ஆதாய, ஞானம் என்று சொல்லக்கூடிய வாளை
ஆதாயே கை கொண்டு. இந்த பாடல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டாரு பாருங்க. சந்நியஸ்த அகங்காரத்தை துறந்து, விருப்பு வெறுப்பை துறந்து, மைத்ரி பாவம் கொண்டு, பற்றுதலை விட்டுவிட்டு வைராக்கியம் உடையவனாய், கடவுள் தொண்டு என்று சொல்லக்கூடிய தீட்டப்பட்ட மனதால் ஹரி சேவா. இப்ப ஹரி சேவானா என்னது? ஏன்னா அது ஒரு பெரிய ஹரி சேவா. இறைவனுடைய விக்கிரகத்துக்கு ஷாலை கிராமத்துக்கு போய் ஷாலை கிராமத்தை வைத்து பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் இதெல்லாம் செய்வதா சேவா? கீர்த்தனம் பாடுவது சேவாவா? நாம சங்கீர்த்தனம் செய்வது சேவாவா? மாலை கட்டி கொடுத்தல் சேவாவா? ஆலயத்தை போய் புனிதப்படுத்துதல் சேவாவா? ஹரி சேவானா என்ன? ஹரி சேவை என்பது உடலையும் வாக்கையும் மனதையும் முழுமையாக இறைவனிடத்திலே அர்ப்பணித்தல். காரிய கரண கர்த்தா, இந்த மூன்றையும் இறைவனிடத்திலே அர்ப்பணித்தல் தான் சேவை. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ரமண மகரிஷி ரொம்ப அழகா சொல்றாரு. காய வாக்மன காரியமுத்தமம் பூஜனம் ஜப சிந்தனம் கிரமா. பூஜனம் ஜபம் சிந்தனம். உடலால் வாக்கால் மனதால் இந்த மூன்றையும் இறைவனுக்கு அர்ப்பணித்தல் தான் உண்மையான சேவா. என்ன அர்த்தம்? மூன்றிடத்திலும் இருக்கக்கூடிய அபிமானத்தை, அகங்காரத்தை, விருப்பு வெறுப்பை இறைவனுக்கு அர்ப்பணித்தல் தான் சேவா. செயல் அல்ல சேவா. ஸ்வயம் சேவக் அப்படின்னு சொல்றோம். நானே சுயமாக விரும்பி சேவை புரிகிறேன் அப்படின்னா அங்க எனக்கு என்ன வரக்கூடாதுனா, நான் ஸ்வயம் சேவக் அப்படின்னு சொல்லிட்டா, நான் சுயமாகவே விரும்பி சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அங்க என்ன இருக்கக்கூடாது? நான் சேவை புரிகிறேனே, யாருமே என்னை அங்கீகரிப்பது இல்லையே, அப்ப அங்க சேவா போயிட்டு. சேவைன்னு சொன்னாலே அங்கே எதிர்பார்ப்பு இல்லாத, தனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், தன்னை எல்லோரும் விரும்ப வேண்டும், தன்னை எல்லோரும் புகழ வேண்டும், தன்னை எல்லோரும் அங்கீகரித்து இடம் கொடுக்க வேண்டும், தன்னுடைய சேவையை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் சேவகன், அவன் சேவகனே கிடையாது. அது வீடா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி. யார் ஒருவன் சேவகன் அப்படின்னு சொல்லிட்டா, நான் நாராயணனுடைய சேவகன் அப்படின்னா அவனுக்கு நாராயணனிடத்திலிருந்து கூட எதிர்பார்ப்பு. அவன் தான் நாராயண சேவகன். நாராயணா, உனக்கு நான் இவ்வளவு சேவகம் புரிகிறேனே, உன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் சேவகம் புரிகிறேனே, எனக்கு இப்படி என்னை கஷ்டத்திலேயே வைத்திருக்கிறாயே, தாரித்திரியமாக வைத்திருக்கிறாயே, என்னுடைய கஷ்டத்திலிருந்து விடுவிக்க கூடாதா
அப்படின்னு இவன் கேட்டால் அவன் சேவகன் அல்ல. அவன் பண்ணுவது சேவாவும். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் RSS சொல்றோம். அதை தோற்றுவித்த பெரிய ஜாம்பவான்கள் 2 பேர், டாக்டர் சதாசிவ கோல்வர்கர், ஹெக்டேவார். சதாசிவ கோல்வர்கர் 2 பேருமே பார்த்தோம் என்றால் மருத்துவர்கள். அதுல ஒருத்தர் மருத்துவர். அவருக்கு திடீரென்று தோன்றுகிறது, மக்கள் எல்லாம் அடிமைப்பட்டு கிடைக்கிறார்கள், இவர்களுக்கு ஏதாவது நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்தவர் நாக்பூர்ல சுற்றி இருக்கக்கூடிய, அப்போ ஒரு பீகார்ல இருக்கக்கூடிய குக்கிராமங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து தன்னுடைய சைக்கிளை எடுத்துக்கொண்டு போவாராம். நித்திய அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு, தான் பண்ண வேண்டிய நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துவிட்டு, இறைவனுக்கு ஆராதனை எல்லாம் செய்துவிட்டு சைக்கிள் எடுத்துக்கொண்டு கிராமங்கள் தோறும் போவாராம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பசங்களை எல்லாம் சேகரித்து நம்முடைய தர்மங்கள் என்னவோ அதெல்லாம் போதிக்கிறார். அப்படிதான் ஷாக்கா துவங்கி இது ஒவ்வொரு நாளும் இப்படி நடக்கிறார். ஒரு கிராமத்துல முடிக்கிறார், அடுத்த கிராமத்துக்கு போறார், அடுத்த கிராமத்துக்கு போறார். அப்படி 15 கிராமங்களை தினந்தோறும் சுற்றி சுற்றி சேவகம் பண்ண ஆரம்பிக்கிறார். கிராமத்துக்கு வரார், சேவகம் புரிகிறார், போறார். ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சேவகத்தை வாங்கிக் கொள்கிறார்கள். அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட இல்லாதவர்களாயிருக்கிறார். ஆனால் அதை பற்றி அவர் கிஞ்சித்த அளவும் வருத்தப்பட்டோ, இப்படி நன்றி இல்லாமல் இருக்கிறார்களே என்கின்ற வேதனையோ கோபமோ எதுவும் இல்லாமல் என்னுடைய பங்களிப்பை மட்டும் கொடுக்கிறார். இதை பார்க்கின்ற ஒரு மூதாட்டி அங்கே சப்பாத்தி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் தன்னுடைய பங்காக இவருக்கு 15 சப்பாத்தியை கட்டி கொடுத்து, கொஞ்சம் தாளையும் கட்டி கொடுத்து, நீ நல்ல காரியம் செய்கிறாயப்பா, ஆகினாலே இந்த சப்பாத்தி நீ போற இடத்துல சாப்பிட்டு விட்டு போய் இன்னும் மக்களுக்கு நல்ல தோண்டாள். அவள் வியாபாரி, அவளுக்கு 15 சப்பாத்தி விட்டால் காசு கிடைக்கணும். அவள் தன்னுடைய சேவகமாக தன்னுடைய லாபத்தை துறந்து விட்டு இவர் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து அவள் அந்த சேவையில ஈடுபடுகிறார். யாரும் கேட்கல, இவரும் கேட்கல, மற்றவர்களும் சொல்லல, அவளுக்கா தோன்றுகிறது. ஈஸ்வர சேவா, ஹரி சேவா என்பது நம்மை சம்சாரத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய. அப்போ நாம் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, நான் ஒரு கணவனுக்கு சேவை புரிகிறேன், மனைவிக்கு சேவை புரிகிறேன், குழந்தைகளுக்கு சேவை புரிகிறேன், பெற்றோர்களுக்கு சேவை புரிகிறேன், தாய் தகப்பனுக்கு சேவை புரிகிறேன், சகோதர சகோதரர்களுக்கு சேவை புரிகிறேன் என்றால் அந்த சேவா பாவம் இருந்தது என்றால் சம்சாரம் ஓடி. எந்த எதிர்பார்ப்பும் யாரிடத்திலும் இருந்தும் இல்லை. என்னை வரவேற்க வேண்டும், பூஜிக்க வேண்டும், புகழ வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், எனக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், எனக்கு யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்போ நாம் சேவகம் புரியாமல் எதிர்பார்ப்புடன் தான் நாம் இன்னொன்னு சொல்லலாம், என்னை யாரும் புகழ வேண்டாம், காயப்படுத்தாமல் இருக்கலாம் அல்லவா? அதுவே அது நடக்காது. உலகத்துல பிறந்து விட்டோம் என்றால் நமக்கு வரவேண்டியவை அத்தனையும் வரும். அப்ப நாம் நன்றாக பட்டை தீட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஹரி சேவாபாவம் தான் ஒரே. ஹரி சேவையின் மூலமாக ஹரி சேவையாசிதம் நன்றாக தீட்டப்பட்ட நம்முடைய பட்டை தீட்டுறதுன்னு சொல்றோம் அல்லவா? நம்ம இரும்பை கொண்டு போய், இரும்பு கத்தியை கொண்டு போய் கொடுத்தா நல்லா தீட்டி கொடுக்குறோம். அதே போல மனமானது நன்றாக தீட்டப்பட்டு மழுங்கி இருந்த மனம் விருப்பு வெறுப்பினாலே, சுயநலத்தினாலே, அஜாக்கிரதையினாலே, அகங்காரத்தினாலே, வாசனையினாலே
மழுங்கி போயிருந்த மனமானது சேவையின் மூலமாக நன்றாக தீட்டப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டு மறுபடியும் ஷார்ப்பான தன்மைக்கு மனம் வருகிறது. ஏற்பட்ட மனம் ஞானாசிம் ஆதாயே, ஞானாசிம் ஆதாயே, ஞானம் என்று சொல்லக்கூடிய வாளை கை கொண்டு, ஞான வாளா, பகவான் இதே கருத்தை கீதையில சொல்ற. ஞானம் என்று சொல்லக்கூடிய வாள். சேவை புரிந்து விட்டாலே நமக்கு எல்லாம் கிடைச்சு நினைக்க கூடாது. சேவை புரிந்தால் தீட்டப்படும், மனது நன்றாக தீட்டப்படும். அதுல ஞானத்தை வாங்குவது, ஞான வாளை கொண்டு வெட்டுதல். எதை வெட்டணுமா? அஸ்ய சம்சார, கடக்க முடியாத சம்சார சாகரத்தை, அஸ்ய சம்சார அத்வனஹா பாரம் அதிதரதி, அத்வனஹா பாரம் அதிதர, கடக்க மார்க்கத்தை கடந்து, அதிதரஹா நன்றாக கடந்து, மறுகரையை இவன் அதிதரஹா அடைகின்றான். பாரம் அதிதரஹா என்றால் மறுகரையை இவன் அடைகின்றான். அப்பா நீ அடைவாய், மறுகரையை அடைவாய். இந்த சாதனங்களை துணை கொண்டு நிச்சயமாக மறுகரையை அடைவாய். இந்த முக்கியமான சாதனங்களை எல்லாம் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டோமேயானால் சந்நியஸ்தை கர்ம வாசனையை துரத்தல், பலனை துரத்தல், அகங்காரத்தை துரத்தல், விருப்பு வெறுப்பை துரத்தல், இதை துறந்து எல்லா பிராணிகளிடத்திலும் வைராகி வெறுப்பு இல்லாதவனாய், மைத்ரி பாவம் கொண்டவனாய், பற்றற்றவனாய், ஒன்றிலும் பற்று இல்லாதவனாய், கடவுள் தொண்டே மேலான தொண்டு என்று சேவை புரிந்து அதன் மூலமாக பட்டை தீட்டப்பட்டவனாய், ஞானம் என்று சொல்லக்கூடிய வாளா சம்சார சாகரமானது, சம்சார மார்க்கமானது நம்மால் கடக்கப்படும். இதுதான் சாதனம். ஒருவேளை நாமும் இந்த சம்சார சாகரத்தை கடக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த சாதனங்களை எல்லாம் நாம் மேற்கொண்டு ரொம்ப சுலபமாக கடந்து விடலாம். இன்று போவோம், ஜூன் மாதம் 2வது வாரம் வருவோம். ரொம்ப அற்புதமான, அடுத்து வரக்கூடிய தலைப்பு ரொம்ப அற்புதமான தலைப்பு. அதை எடுத்துக்கொண்டு விரிவாக பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः.